கோல் வாக்கி வாழ்வது வையகமெல்லாம் மன்னவன் கோல் வாக்கி வாழ்வது படி நான் சூரியவத்தை உதித்து இந்த மதிவதனாம் நாட்டு ஆளக்கூடிய ராஜேந்திரன் பெருவற்றி ஜலதார வீடியில் சாகர தன்னை சார்ந்தால் குளமேற்று கொள்ளும் மாடுத்தொழில் வேளாண் ஒன்றாக கூடி மழையாக போடுகிறது. அந்த மழை நீரானது கங்கையில் விளக்கூடும், சாக்கடை விளக்கூடும். அது எதிர் விழுந்தால் என்ன, அது தன் இனமாய் ஏற்றுக்கொண்டு சமைக்கிறோம். அதுபோல் நாம் செய்கின்ற தவறுகளை நாமே ஏற்றுக்கொள்வதால் மறக்கும். இருந்த போதிலும் அனுதினமே இந்த சபைக்கு அதிகாலை வர வேண்டும். இதுவரை காண வேண்டும். சிட்டுக்குருவி அவங்க அக்கா தங்கச்சி உழ வைக்கிறேன் ஆள்ல வச்சாடு உட்காந்து வச்சாடுவா எனக்கு ரூபாய் உட்காந்து வச்சுட்டு புண்ணாகத்தால ஓடு ரைட் திரும்பி மாடு ஓடு மாடு ஓடுறேன் மாடு ஓடு போடா போ மரியாதை சொல்றேன் இந்த கம்பெனிக்கு எவ்வளவு தரணும் 3.25 லட்சம். நீ ஒரு ஜாதிக்கு பொறுக்கணும் வந்தா ஒப்படிக்கே நீ பொருந்தா பணத்தை மேல மேல வச்சுட்டு ஓடினா விதியாத்த பையா நாயாத்த பையா பருவா பையா உள்ள போட பொட்ட பையா அன்சார் கொள்ளாத பணம் வச்சா மானவரே உதவாது வந்துறாங்க நானும் பாத்துனாங்கறா என்ன பண்ணிட்டாரு வந்த வணக்கம் வச்சனா சரி மானவரே அடிடா பண்ணா மானவரே அடிச்சாரா ஒரு சத்தமே கேட்ட மாதிரி தெரியலடா ஓ ஒரு சத்தமே கேக்கல எனக்கு உனக்கு கண்ணு முன்னாடி இருக்குதா பின்னாடி இருக்குதா ஏய் நானான்றா எதமான அடிப்பறதா காவல்கார பையன் முத வாங்கிதான் சரியா குத்தி பேசுறது மரியாதைனா உனக்கு தருவேன் மரியாதைனா உனக்கு தருவேன் உன் திறமையா தனி திறமை என்னையா திறமை பாத்து என்ன அவர மாதிரி அழனியா உன் திறமையா தனி திறமை என்ன ரெண்டு தண்ணி நிக்க வச்சிருக்கேன் உனக்கு படிக்க வச்சிருக்கேன் அதுதான் உனக்கு மேல தருவேன் இந்த கேமரா மேல திறமை என்ன மரியாதை குடுடா முத மரியாதை மரியாதை குடு எஜமானுக்கு இப்ப என் பக்கம் பேசுறியா அவர் பக்கம் பேசுறியா பக்கம் பேச முடியாது எஜமான் பக்கம் தான் பேசுறேன் அப்ப உனக்கு மரியாதை தேவையில்ல எனக்கு வேணாம் எஜமானுக்கு குடு முத உண்மையிலே உனக்கு மரியாதை தேவையில்ல வேணான்றா டேய் கட்ட அடிக்கிற பொட்ட ஒழுங்கா டேய் யாரா அண்ணா டேய் ஓ அவங்க ரெண்டு பேர் யாரு அண்ணா நம்ம தாய் தந்தடா அவங்க ரெண்டு பேரும் இருடா அவங்க இல்லனா நமக்கு இல்லடா இன்னைக்கு அவங்க தான் மரியாதை பேசுறா நோ கம்முனு நானா உன் வேலை பாரு நோ டேய் பாரு நோ டேய் சேட்டனா யாரமா எனக்கு கோவம் வராது டேய் வந்தா என்ன பண்ணுவா வந்தா என்ன பண்ணுவா அதான் வராது நான் அப்படி சொல்றேன் டேய் மரியாதை விட்டு பேசுறா ஓ மரியாதை விட்டு பேசு நான் உன் வேலையை பார்த்துட்டேன்டா டேய் உன் வேலை என்ன வேலை என்ன வேலை என்ன வேலை ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் நான் மொத்தமா நான் சப்போட்டா டேய் பையா ஓ நீ இல்லனா
நீ மட்டும் தான் பப்புனாஸ் ஆடுவியா? பப்புனாஸ் எல்லாம் கூத்து ஆட முடியாது. டேய் நீ இல்லனா 9 பப்புனாஸ் வச்சு ஆடுவோம்டா நாங்க. 9 பப்புனாஸ் வச்சு ஆடுவோம். ஆட முடியும். எப்படி ஆட முடியும்? பூவர கோழி பூவர ராஜாதி ராஜா பூவர கோழி பூவர ராஜாதி ராஜா. பப்புனு வாசகாரனா உண்மையிலேயே கூத்து ஆட முடியாது. பப்புனு வாசகாரர் வந்து பேர் நாடக பேர் சொன்னாதான் மத்த வாசகாரர் வெளிய வர முடியும். டேய் எங்கனா போ. வாங்கன காசு கொடுத்துட்டு போடா. வாங்கன காசு கொடுத்துட்டு போ. கடவுத்த கம்யூனிட்டி எவ்வளவு சொல்றா? டேய் கடை கொடுத்து வா. கடை கொடுத்து வா. கடவுத்த கம்யூனிட்டி எவ்வளவு சொல்லுடா? அப்ப நான் கம்யூனிட்டியா? ஏய் கடன் வாங்குறதுக்கு நாங்க உங்க வீட்டை ஒரு வாட்டி தான் வருவோம். அத வாங்குறது எத்தனை வாட்டி வருவோம் கம்யூனிட்டி நீங்க? அப்ப யார் கடனாரா? அப்ப நாங்க தான் கம்யூனிட்டி. நான் உங்க வீட்டை யாரையும் வரலாம். இல்லையே. அப்ப யார் வரச்சா? கடை கொடுத்தா வாங்குறது 10 ரூபாய் வர ஓட்டு. அப்ப யார் கடனாரா? கடைக்காரனா? என்ன பண்றதுப்பா காலம் மாதிரி போச்சு. வாங்க போகுது. நடிகர் நம்ப முடியல. 3ஆம் தேதி கழிச்சு கூட தை மாசம் கூட வர வேற கம்பெனி போடுறான். என்ன பண்றது? உலகம் மாறி போச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னையும் ஒண்ணும் பண்ண முடியாது. மருந்தகாரி ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க ஓடிக்கின்னு ஆடிக்கின்னு ஊதிக்கின்னு பெரு நடத்தாக்குது. உட்காந்த இடத்துலயே சம்பாதிச்சு போறீங்கடா. வேஜாசினா யார் வாசிக்கிட்டா? என்னடா கல்லு வச்சுக்க செங்கல் உள்ள மரியாதை மரியாதைங்க. உன் பணம் தானே. நான் என்ன சாதாரண ஊர்லயே கௌரவமான ஆளுங்க. ஊர்ல கௌரவமான ஆளு. உங்க ஊர்லயா? நாங்க ஒரு 3 லட்சம் கௌரவமான ஆளு 3.5 லட்சம் 4 வருஷமா கட்ட கொடுக்க ஏமாத்திக்கிறியா? 3.25 லட்சம் ஒரு பணமா? ஊர்ல கௌரவமான ஆளு. எப்பவுமே வெள்ளை சட்டை போட்டு தான் வெளியே வருவேன். அப்படிப்பட்டாலும் மணாரா அதிகரி மணாரா கேள்வி கேட்கறீங்க. 13 லோன் கடன் வாங்கிக்கிறேன். ஊருல 13 லோன் கடன் வாங்கிக்கிறேன். என்ன நம்பி ஒரு லோன் தான் கொடுப்பாங்க. அக்கம் பக்கம் அவங்க பேர் சொல்லி உங்க பேர் சொல்லி வாங்கிக்கிறேன். 13 லோன் கடன் வாங்கிக்கிறேன். ஒரு லோனுக்கு 50,000 கணக்கு போட்டுக்கோ. அப்ப எத்தனை லட்சம் ஆகுது? இது வேலைக்கு கால்குலேட்டர் போட முடியும். எக்கட்டு கட்ட 50,000 வருதுக்கா? 3 லட்சம் ஆகுது. 6 லட்சம். 6 நீ பள்ளிக்கூடத்தை பார்த்தா ஸ்கூல்ல படிச்சு எங்களுக்கு 3.25 எங்கன்னா வாங்கிக்க போடா. நான் அப்படியே பட்ட கௌரவமான ஆளு. லோனுக்காரன் 8ஆம் தேதி வரானாக்கா 7ஆம் தேதி கவிசாத்து வெளியே போடுவேன். அப்படியே பட்ட கௌரவமான ஆளு நாடு வர கூப்பிட்டு இருக்கிறீங்க. ஆமா யார் நம்பி தராங்க? யார் நம்பி தராங்க? யார் நம்பி தராங்க? நம்ம பொண்டாட்டி நம்பி தான் கொடுக்குறாங்க. நம்ம பொண்டாட்டி யார் கொடுக்குறாங்க? ஒரு பேச்சு மாறிங்க. அவன் பொண்டாட்டி வச்சு கொடுக்குறாங்க. பொண்டாட்டி நம்பி தான் கொடுக்குறாங்க. ஆனா நாய்க்கு அடி உதவுறது யாரு? நம்ம தான் வாங்குறாங்க. சம்பாதிக்கிறது யாரு? சம்பாதிக்கிறாரு. நம்ம தான் சம்பாதிக்கிறோம். சம்பாதிக்கிறேன். ஆனா கைத்து போட்டு சம்பளம் வாங்குறது யாரு? பொம்பளை தான் வாங்குறான். பொம்பளை தானே வாங்குறான். ஆனா போய் வெளியே வந்து இப்போ லோன்காரன் அப்ப படிச்சு என்ன பண்ணா? பொட்டை யாரா? இல்லப்பா பேச்சு மாதிரி அது மாதிரி உன்னை நம்பி யாராவது தராங்களா? அப்ப நீ 13 லோன் வாங்கிக்கிற. அப்ப அண்ணாட பொட்டனை வாங்குறான் பழுகுது. இல்ல நீ அண்ணன் வாங்க வாங்குறேன் 13 லோனு உன்னை நம்பி கொடுத்தாங்களா? உன்னை நம்பி கொடுக்கல. யார் நம்பி கொடுத்தாங்க? ஆம்பளை நம்பி கொடுத்தாங்க. பொம்பளை நம்பி கொடுத்தாங்க. நம்பி அப்ப நீ ஆம்பளையா உன் மண்டாடி ஆம்பளையா? அப்ப நான் போய் தாலி எடுத்து கட்டிக்கிறேன். இதான் குழந்தை பெத்துக்கணும்பா. அடுத்து மரியாதை முக்கியங்க. அடிக்க மாட்டேன் சொல்லுங்க. அடிப்படல சத்தியமா அடிப்படல என்ன மந்தகரனா நம்பி வைப்பா. நீ எங்கத்தான் கத்தாயோ? அவர் அடிக்கிறாரு நீ ஆடுகிறடா டாய். ஊர்ல வர 5 பேர் 2 பேர் வாரிமா மாட்டாங்க. அவர் அடிக்கிற அடி தாங்க கூட நம்ம துடிக்கிறான். அப்ப பிரேக் டான்ஸ் ஆடலையா? ஆமா நான் பிரபுதேவா அப்ப பிரேக் டான்ஸ் ஆடுறேன். டேய் உன் துடிப்பு அது ஒரு நடிப்பு. உடம்பே கலைடாடி. ஆமாடா அந்த நடராஜனே நீதான்டா. தில்லை நடராஜனே நீ உக்காந்தாலும் சரி நடனம் தான், எழுந்தாலும் நடனம் தான், பாடினாலும் நடனம் தான், அழுதாலும் ஒரு நடிப்புடா.
இப்படிதான். நீ கேளுடா. கேளுடா. ஏய். சொல்லுடா. ஏய். நான் சிட்டுக்குருவி. சொல்லுங்க தாட்டுக்குருவி. ஏய், நான் யார்? நீ எண்டத்தூர் ராமச்சந்திரன். நான் அதை கேட்கறேன். ஏய், இப்போ ஒரு ரோட்ல போய் நிக்கிறோம், ஒரு 4 பேர் முன்னாடி நான் யாருங்க? ஐயா உனக்கு தெரியாதுங்க. அப்படி சொல்லுவாங்களா? அட மூதேவி, இந்த அவடி 56 தேசத்துக்கு நான் ஒரு பேரரசன். தை மாசம்னா 4ல இருந்து மாசி 1 பிறகுது. ஆவணி வருது. ஆவணியா? ஆவணியா? அவடி. ஓ அவனி இந்த அவடி 56 தேசத்துக்கு நான் ஒரு பேரரசன். ஒரு பேரரசன். கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. கீழே நகர பொட்ட பையா. யாரா? என் வாயில பீ வந்திருக்கும். அடா. ஏய், அது பின்னாடி தான் வரும். என் வாயில பொய் வந்திருக்குங்க. ஏய், ஆமா. இந்த மதிவதனாவின் நாட்டிலே நம்ம நாட்டிலே நாட்டு மக்களுக்கு யாரும் குறையில்லாமல் செல்வ சிறப்பு உள்ளது. ஆமாங்க ஐயா. ஆமா. ஆ. ஏதா குறை இருக்கிறதா? ஒரே ஒரு குறை தான் ஐயா. நம்ம நாட்டுல ஒரே ஒரு குறை தான் இப்போ. என்ன குறைடா? பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஏத்திட்டாங்க. டேய், வருஷத்துக்கு 10 ஏறினே தான் இருக்கும். ஏய், வேற எந்த குறையும் இல்ல. எல்லாருக்குமே இலவசம் 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 கொடுத்தா ஏன் ஏத்த மாட்டாங்க? பாத்துப்பா, என்ன பின்ன? நம்ம தலைவர் தான் போடணும் அதை. ஆமா. வேற வழியே கிடையாது. அதுக்கு ஐயா. டேய், ஆ. நாட்டு மக்களுக்குள்ள விட்டாலும் ஆமா ஐயா. என் மனதுக்குள்ள ஒரு குறை. ஐயா மன்னருக்கு ஒரு குறையாண்டா அது நாட்டு மக்களுக்கே குறையலடா. ஆமா. இந்த ஐயா. ஆ. எனக்கு ஒரு திருமணமாகி 21 ஆண்டு காலமாக புத்தி சந்தானம் இல்லை என்று மன வேறு கொண்டேன். குழந்தை பாக்கியமே இல்லாத நீங்க ஆமாண்டா. வீட்டுல சினிமா பத்து காட்டுப்பீங்களா? என்னடா என்னடா டேய். வருஷமா கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லடா. உன் பொண்டாட்டி உள்ள போறது போது சினிமால படிக்கணும்னு கேட்டேன் நானு. ஆட மாட போங்க, ஆம்பளை மாதிரி அடிச்சுக்காதீங்க. அப்பா யாரு? தெரியுமா தான் போச்சுமா. டேய், 21 ஆண்டு காலமாக புத்தி சந்தானம் இல்லை என்று மன வேறு கொண்டேன். நான் வழங்கக்கூடிய ஆ. அந்த ஈசன் ஓஹோ. ஜெகதீசன் ஜெகதீசன். தில்லைவான் நடராசன் அண்ணமனை குதித்ததால் ஆமாய்யா. அழகான ஒரு ஆண்மகன் எனக்கு பிறந்தான். ஓஹோ அழகான ஆண்மகன். ஆமாண்டா. ஆ. அழகான ஒரு ஆண்மகன் பிறந்தான். என் மகன் பிறந்து 3 மாத கை குழந்தையாக இருக்கும் பொழுது ஓஹோ சின்னது வயதுல. ஆமாண்டா, என்னுடைய மனைவி என்னையும் இந்த மண்ணையும் என் மகனை விட்டு அகாலமாக வாழ்ந்திருந்தார். என் மனைவி இறக்கும் பொழுது இருக்கும் பொழுது என் மகன் ஏய் 3 மாத குழந்தையாக இருந்தான். 3 மாத கை குஞ்சாக இருந்தா. ஆமாண்டா. ஏய் சிவனுடைய அருளால் பிறந்ததால் என் மகனுக்கு சிவமணி சிவமணி. சிவமணி என்று பெயர் செல்வ சிறப்பு ஏய் அவனுக்காகவே மறுமணம் செய்து கொள்ளாமல் செய்து கொள்ளாமல் என் மகனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஐயா என் மகனோ என் நாட்டு படிப்பெல்லாம் முடித்து விட்டு அயல் நாடு சென்றிருக்கிறார். பட்டை படிப்பிருக்கார். பட்டய படிச்சிருக்காங்க. ஆமாண்டா. என் மனதுக்குள்ள ஒரு நீண்ட ஆசை. ஐயா என்ன சொல்லுங்க ஐயா. தெரியுமா? ஏய் எனக்கு வயது கடந்து விட்டது. வயதாகி விட்டது. ஆகையால் என் மகனை வரவழைத்து காலகாலத்தில் அவனுக்கு திருமணத்தை செய்து ஒரு திருமணத்தை செய்து அது மட்டுமல்ல இந்த நாட்டில் பொறுப்பு அவனுக்கு ஒப்படைத்து ஆமாங்க. நான் ஓய்வு பெறலாம் ஏங்க அது பெற்றவங்களோட கடமை தான். என்று மனதுக்குள்ளே ஒத்துருக்கு. ஆமாய்யா. இருந்தாலும் நம்முடைய அமைச்சர்கள் யாரு? ஆலகாலம். ஆளவன் தான். ஆமா, ஆளவன் தான் அவனை அழைத்து வந்தானே எங்க முன்னாடி வேலை வந்தானோ. டேய் டேய். அடா பாவி. ஏய், அமைச்சர் அழைத்து இதற்கு ஆலோசனை கேட்க வேண்டும். உடனே சென்று அமைச்சர் நான் அடுத்ததாக அதிகாரி